அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய ஸ்பெஷல் அருமையான முட்டையை வைத்து முட்டைத்தோக்கு காரம் சாரமாக செய்ய போகிறோம். செய்முறையை பார்த்துருவோம். அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நீங்கள் குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்லை. இதில் 4 டீஸ்பூன் போட்டுட்டு 5 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 மீடியமான தக்காளி, 3 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெஜிடபிளில் கட் பண்ணுறதுல கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் அடிச்சுக்கங்க. இப்போ தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதை தண்ணி சேர்த்து தான் வேக வைக்க போகிறோம். வதக்கி விட்டுட்டு அப்புறம் வேக வைப்போம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. இதுக்குள்ளே மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா நீங்கள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் வறுத்து அரைத்த மசாலா 1.5 டீஸ்பூனும், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனும் சேர்த்துருக்கேன். நீங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் கரம் மசாலா, மல்லித்தூள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், வறுத்தரைத்த மசாலா 1.5 டீஸ்பூன். நான் வறுத்தரைத்த மசாலா வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்கள். சூப்பராக இருக்கும். எல்லா ரெசிபிக்கும் அது போடலாம். கரம் மசாலா கூட நமக்கு தேவையே இல்லை. இதே போதுமானது. நம்ம வீட்டிலையே அரைச்சி செய்யும் போது நல்ல கமன்னு வாசனையாக சூப்பராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துருப்பேன். 2 டீஸ்பூன் மறுபடி ஒரு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன். நீங்கள் காரம் ஜாஸ்தியாக இருக்குது, பசங்களுக்கெல்லாம் காரமாக இருக்குன்னா நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்க்குறத நிறுத்திக்கங்க. 2 டீஸ்பூன் சேர்க்க விருப்பம் இருந்தாக்கா, காரசாரமாக இருக்குன்னா அந்த மழைக்காலங்களுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க. இந்த மிளகாய்த்தூள் எனக்கு காரமாக இருக்காது, அதனால் நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி இது வேகணும். நல்லா வெந்து நல்லா குலைவாக வெந்து வரணும். ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இது நல்லா வெந்து வந்தோடனே 4 முட்டை அளவுக்கு இதை எடுத்து வச்சுருக்கேன். அந்த காய்கறி கட் பண்ணுறதுலையே இதை கருவேப்பிலை, மல்லிலாம் கொடுத்து நல்லா அடித்து வச்சுக்கின்னு மிக்ஸ் பண்ணி, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கங்க. முட்டை அளவையும் அதிகப்படுத்திக்கங்க. இப்போ எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டுட்டு நல்லா வெந்து குழவாக வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் முட்டையை இதில் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் ஆனவுடனே நம்ம பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டு நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு மூடுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் அடுப்பை சிம்மில் வைங்க. செய்யும் போது நம்ம எந்த சமையலாக இருந்தாலும் மீடியமாக அடுப்பை வச்சு செய்யுங்க. இப்போ கிளறி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு மூடும் போது நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் சென்று பார்க்கணும். இது அருமையாக இருக்கும். காரம் சாரமாக சூப்பராக இருக்கும். சுவை அற்புதமாக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்தா இதோட டேஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருக்கும். இது சாதத்தோடு சாப்பிடும் போது அருமையாக இருக்கும். சாம்பார் வச்சு இந்த முட்டைத்தோக்கு செய்தால் போதும். லாஸ்ட்டாக நம்ம 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூனும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூட வேண்டியது தான். குயிக்காகவும் ரெடி ஆகிடும். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. வெங்காயம், தக்காளி வேகிற அந்த வதங்குற நேரமும் வேகிற நேரமும் தான் எடுக்கும். மற்றபடி குயிக்காக ரெடி ஆகிடும். இந்த முட்டைத்தோக்கு முட்டை இருந்தால் செய்து பாருங்கள். சூப்பராக இருக்கும். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவரும் லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. சூப்பரான சுவையான முட்டைத்தொக்கு ரெடி ஆகிடுச்சு. மேலே மல்லி, கருவேப்பிலெல்லாம் போட்டு நம்ம சாப்பிட வேண்டியது தான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.